Hello friends, welcome to Sasha's time. இன்னைக்கு நம்ம வீடியோவில் கோவக்காயை வச்சு தான் ஒரு சூப்பரான ரெசிபி பார்க்க போகிறோம். எப்போவுமே இட்லி தோசைக்கு ஒரே மாதிரி சாம்பார் சட்னின்னு வச்சு போர் அடிக்காமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இந்த காயில் ஒரு குருமா செய்யலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் Sasha's டைமை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. கூடவே வர பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆல்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த குருமாவுக்கு 2 ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை, கொஞ்சம் தேங்காய், ஒரு பட்டை, ஒரு கிராம்பு, ஒரு ஏலக்காய், ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, இது எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கலாம். இப்போது கோவக்காயை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு குட்டி குட்டி ரவுண்ட்ஸாக இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் கொஞ்சமாக உப்பு கலந்துட்டு நல்லா அழுத்தி பிசையலாம். அதில் கோவக்காயில் பிசுபிசுப்பு தன்மை இருக்கும், அது போகிறதுக்காக தான் இந்த மாதிரி செய்கிறோம். ஜஸ்ட் ஒரு 2 நிமிஷம் இந்த மாதிரி நல்லா ப்ரெஷர் கொடுத்து அழுத்தி எடுத்தீங்கன்னா பாருங்கள், அந்த பிசுபிசுப்பெல்லாம் தனியாக வரும் நமக்கு. இப்போ இதை நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், அந்த வளவளப்பு தன்மையெல்லாம். இப்போ நம்ம எடுத்துருக்க பொருட்கள் எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு கூடவே 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஆட் பண்ணி நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது ஒரு கடாயை எடுத்து ஸ்டவ்வில் ப்ளேஸ் பண்ணிக்கிங்க. கடாய் ஹீட் ஆனதுமே கொஞ்சம் ஆயில் விட்டுக்கலாம். ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுக்கலாம். ஆயில் சூடானதுமே 1 ஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணிக்கிங்க. சோம்பு பொரிஞ்சதுமே ஒரு பெரிய வெங்காயம் நல்லா ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிப்போம். வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதுமே உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு பச்சை மிளகாய் நல்லா 2ஆக கீறி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ண போகிறேன். இப்போது இந்த வெங்காயம் பச்சை மிளகாய் வதங்கிட்டு இருக்குது. இது கூட ஒரு தக்காளி ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நம்ம கிரைண்ட் பண்ணுறப்பையும் ஒரு தக்காளி எடுத்துருந்தோம், ஒரு ஆனியன் எடுத்துருந்தோம். அதே மாதிரி வதக்குறதுக்கும் தக்காளியும் ஆனியனும் எடுத்துக்கோங்க. இது எல்லாமே வதங்கினதுமே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற கோவக்காயை ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி 1/4 கிலோ அளவுக்கு கோவக்காய் எடுத்திருக்கேன். இந்த ஆயில்லையே ஆனியன் டொமேட்டோ கூட கோவக்காய் நல்லா சேர்ந்து வதங்கட்டும். ஒரு 3-4 நிமிஷம் இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கலாம் ஹை ஃப்ளேம்லேயே. இப்போ இது கூட 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். மிளகாய்த்தூள் நீங்கள் காரம் நல்லா சாப்பிடுவீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கூட ஆட் பண்ணிக்கிங்க. இந்த தூள் வகைகள் எல்லாமே கோவக்காயோடு நல்லா படுற மாதிரி கிளறி விட்டுட்டு 1 ஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கலாம். கோவக்காயில் இந்த மசாலாஸ் எல்லாமே நல்லா பிளெண்ட் ஆகணும், அதுக்கேற்ற மாதிரி நல்லா ட்ரையாகவே வதக்கி விடுவோம். இப்போது இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்குவோம். இந்த கிரைண்டட் பேஸ்ட்டையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். ஒரு 1 நிமிஷத்துக்கு இதுவும் அந்த ஆயில்லையே கொஞ்சம் வதங்கட்டும். இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுட்டு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கிங்க. இப்போது அந்த மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி இதில் கலந்துக்கிறேன். இப்போ எவ்வளோ குருமா உங்களுக்கு தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கிங்க. இப்போ காய் அந்த கிரைண்டட் பேஸ்ட் எல்லாம் சேர்ந்து நல்லா கெட்டியான கிரேவியாக இருக்கும். ஸோ உங்களுக்கு எந்த பதத்தில் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி ஆட் பண்ணி மூடி வச்சுருங்க. ஒரு 5 நிமிஷம் நல்லா மூடி போட்டு குக் பண்ண விடுங்க. அந்த ரா ஸ்மெல்லாம் போய் நல்லா குக்காகி வந்துருச்சு. கோவக்காயும் நல்லா குக் ஆகிடுச்சு. அவ்வளோதான், நம்மளோட கோவக்காய் கிரேவி இல்லை கோவக்காய் குருமா ரெடி ஆயிடுச்சு. இது இட்லி, தோசை, சப்பாத்தின்னு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். இந்த காயோட டேஸ்ட்டுக்கும் அந்த குருமா அவ்வளோ அருமையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை எனக்கு கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிடுங்க. நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணவும் மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.